சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஜெர்மனியில் ஸ்டாலின் மண்டையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி என்றே கூறலாம். அதாவது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று வரை பல முதலீடுகளை பெறாமல், வெள்ளை அறிக்கையை வெளியிடாமல் தமிழகத்தில் நாங்கள் பல்வேறு நிதி நிறுவனங்களை கொண்டு வந்துள்ளோம் என்பதை தெரிவித்திருந்தார். தற்பொழுது 4வது ஆண்டு இறுதியிலும் ஜெர்மனிக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது போல்தான் அவர் சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனமும் செய்துள்ளார். மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்துள்ளார் என்று திமுகவின் தொண்டர்கள் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு நடந்தது பெரியாரின் உருவப்படம் தான். ஆனால் அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரி என்றும் அங்கு யார் வேண்டுமானாலும் பணத்தை கட்டிக்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தலாம், அதாவது கல்யாண மண்டபம் போல் அங்கு செயல்படுத்தலாம் என்பதை தற்பொழுது பல்வேறு ஊடகங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பெரியாரின் உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட்டின் அதிகாரப்பூர்வமான பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்தவில்லை, அங்கு திறக்கவில்லை என்பதும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே தற்பொழுது மாறிவிட்டது. ஏன் ஜெர்மனிக்கு சென்றும் அவமானப்பட வேண்டும், இதனால் ஸ்டாலின் மண்டையில் விழுந்த இடி போல ஆகிவிட்டது என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மக்களிடம் பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம், மக்கள் இனியும் உங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. 40 தொகுதிகளில் மக்களவை தேர்தலில் திமுக வெற்றியடைந்திருக்கலாம், ஆனால் சட்டசபை தேர்தல் என்பது வேறு. திமுகவினருக்கு நிச்சயமாக மக்களவை தேர்தலில் ஆதரவுகள் கிடைத்தது, அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக டெபாசிட்டை இழக்கும் என்பதையும், 13 கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்தாலும் இந்த முறை டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில் மக்கள் செய்வார்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஜெர்மனி பயணம், UK நாடு பயணம் 8 நாட்கள் முடிந்த பிறகு தமிழகத்திற்கு வரும்பொழுது பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் அமைச்சர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த வாரமே நாம் தெரிவித்திருந்தோம். அதன் முதற்கட்டமாக 15ஆம் தேதி துரைமுருகன் அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் அவரை கைது செய்யலாம் என்பதற்கேற்ப நீதிமன்றமும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெர்மனி வரை சென்று ஸ்டாலின் மண்டையில் விழுந்த இடியாக தற்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாறியுள்ளது என்றும், இதனால் அமைச்சர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் தவறாக மாறிவிடக்கூடாது, கவனமாக மக்களை கையாள வேண்டும், தவறாக பேசினால் பொன்மூடி நிலைமைதான் மற்ற அமைச்சர்களுக்கும் பதவி பறிபோகும் என்பதையும்